இன்றைக்கி நம்ம நெய்ச்சோறு எப்படி ரெடி பண்ணணும் தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன பேசணும்னா, நெய்ச்சோறு வந்து தேங்காய் பால் வச்சு செய்கிற மெத்தடில் இன்றைக்கி செய்யும்போது ஒரு 4 கப் அரிசி இந்த பாத்திரத்தை எப்போவுமே எனக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் அந்த பாத்திரத்தில் அளந்து வச்சுக்கிடுவேன். அதை ஊற போட்டிருக்கு தண்ணியில் கழுவி ஒரு 10-20 நிமிஷம் ஊற போட்டால் போதும். தேங்காய் பால் எடுத்து ரெடியாக வச்சுருக்கு. பல்லாரி, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே நம்ம ரெடியாக வெட்டி வச்சுக்கலாம். தாளிச்சத்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்து ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு நம்ம நல்லா சிம் ஃப்ளேவில் வச்சு பிரட்டிக்கிடலாம். பட்டை, கருவா, அன்னாசிப்பூ, ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெட்டி வச்ச பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எல்லாத்துலேயும் நல்லா எண்ணெய் படைய மாதிரி வதக்கிக்கிடலாம். அது போல் தக்காளியும் போட்டுக்கிடலாம். தக்காளி வந்து நிறைய போடக்கூடாது. நிறைய தக்காளி போட்டோம்னா சோறு வந்து புளிப்பு வரும். அது இல்லாமல் வந்து சோறு வெள்ளையாக இருக்காது, வந்து சிவப்பு கலரில் மாறிடும். அதனால் ஒரு தக்காளி போதும் ஒரு 4 கப் அரிசிக்கு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கு. அதையும் தூக்கி போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி திறந்து வச்சு நல்லா பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளேவருக்கு வந்து புதினா, மல்லிக்கீரை அதையுமே நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டு அதையும் அந்த தாளசத்துலேயே போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். இப்போ அந்த சோத்துக்கு கனெக்ட் பண்ண உப்பு இதையும் போட்டு நல்லா பரட்டி விட்டிங்கன்னா அந்த உள்ளி, தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்துடும். இந்த டைமில் வந்து லெமன் வந்து புளிஞ்சு ஊற்றிக்கிடலாம். லெமன் நம்ம எதுக்கு ஊற்றுறோம்னா, சோறு வந்து ஒன்றோடி ஒன்று ஒட்டாது. அந்த சோறு வந்து சீக்கிரம் கெட்டும் போகாது. அதுக்கு லெமன் ஊற்றினா நல்லாயிருக்கும். இப்போ அந்த 1க்கு 2 தண்ணி, எந்த பாத்திரத்துக்கு நம்ம அரிசி அளந்தோமோ அதுக்கு 2 தண்ணி எடுத்து வச்சுருக்கு. தேங்காய் பாலாக சேர்த்து நம்ம ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுக்கிடலாம். இந்த ஸ்டேஜ் வரும்போது நான் பார்த்திங்கன்னா மேலெலாம் எண்ணெய் படந்து நல்லாயிருக்கும். இந்த டைமில் வந்து நம்ம கரம் மசாலா வந்து 1 ஸ்பூன் யூஸ் பண்ணலாம். இது வந்து வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய போடக்கூடாது. ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் போடலாம். தேவைன்னா போடலாம். ஆனால் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இப்போ போடுவேன். அதுக்கப்புறம் கழுவி ஊற வச்ச அரிசியை தூக்கி நல்லா அந்த தேங்காய் பால் நுர வந்தோடனே நல்லா கொதிக்கக்கூடாது. கொதித்தா தேங்காய் பால் தரைஞ்சிடும். அந்த பொங்கி வரும்போது அரிசியை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒத்தையாட்டு வரைய மாதிரி கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சோம்னா அழகான ஒரு தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சோறு இப்படி ஒத்தையாக நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி முடிஞ்சோன்னா லாஸ்ட்டாக மேலே கொஞ்சம் வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா தம் போட்டோம்னா எடுக்கும்போது நல்ல நெய் வாசத்தோடு வலுவலுப்பாக சோறு சூப்பராக இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்மள்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீட்டில் நெய்ச்சோறு செய்கிறது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுதான் தேங்காய் பால் வச்சு நெய்ச்சோறு செய்கிறது. இந்த மாதிரி வேட்கல் வச்சு நம்ம வீட்டில் போட்டு நல்லா தம்மில் போட்டு நீங்கள் அப்படி ஒரு 1 மணிக்கூர் கழிச்சு அப்படியே பிரித்து எடுத்து போது அதை கிண்டி விடும்போது அந்த வாசம் அழகாக அந்த புட்டு போல் நல்லா அழகாக வரும். ஆனால் ஒத்தையாக சோறு இருக்கும். இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் நெய்ச்சோறு செய்து பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ வந்திருக்கு. நம்ம சேனலில் பாருங்கள்.